ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவருடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் போர் நடந்ததாக வரலாறு. அதன் பின்னணியை விளக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதில் யார் வெற்றி அடைந்தார்கள் என்பதையும் விளக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி ஆயிஷா நாயகி அவங்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு யுத்தமே நடந்தது. அந்த யுத்தம் எதற்காக நடந்தது, அதில் யார் வெற்றி பெற்றார் அப்படின்னு கேட்குறார். இந்த யுத்தம் எதற்காக நடந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடனே அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்த மாதிரி ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற இடத்தை யாரும் நிறைக்க முடியாது, அது காலியாக தான் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஜனாதிபதியாக இருந்த காரணத்தினால அவங்க மௌத்தா போன பிறகு அடுத்து ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள், அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க ரொம்ப சிறந்த முறையில் ஆட்சி பண்ணினார்கள். அதற்கு பிறகு அவங்க மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் ஜனாதிபதியாக வர்றார். ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்தாங்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் தலைவராக இருந்தாங்க. அவங்க தான் அந்த கவர்மெண்ட் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரெண்டாவது கலீஃபாவாக ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் மூணாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையான முறையில் மரணித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு தான் அவங்க தொழுகையில் சுபு தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு யூதன் ஒருவன் தொழுகையில் கவனமாக இருப்பாங்க, இல்லை கவனிக்க மாட்டாங்கல்ல, அதை பயன்படுத்தி கொண்டு தொழுது கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பள்ளி வாசல்ல வைத்து என்ன செய்யறான், குத்தி ஓடி போயிடுறான். அந்த மாதிரி அவங்க கொல்லப்பட்டு இறந்தார்கள். அவங்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களும் மதீனாவில் ஜனாதிபதியாக இருந்த நேரத்திலேயே அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெரிய சமுதாயத்தில் எதிர்ப்பு கிடையாது, ஒரே ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான், அது நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க ஆட்சியில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நிறைய குழப்பங்களும், ஒரு மக்கள் மத்தியில் நிறைய அதிருப்திகளும், முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயே அவருடைய ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பும் ஏற்பட்டு அவருக்கு பெரிய செல்வாக்கு குறைந்த ஒரு நிலையில் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவருடைய வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மதீனாவில், அவர் ஜனாதிபதி அவர் தான், அவரை வீட்டுக்குள்ளே சிறை வச்சிடுறாங்க. ஒரு வாரம் வெளியே அவர் வர முடியல. வீட்டை விட்டு வெளியே என்ன செய்ய முடியாது, பள்ளிவாசலை தொழுகை நடத்துவதற்கோ அரசாங்கத்தை நடத்துவதற்கோ அதுக்கு முடியாத அளவில் அவங்க சிறை வைக்கப்படுகிறார்கள். மதீனாவே ஒரு பயங்கரமான குழப்ப நிலையில் இருக்கிறது. பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் வீட்டில் வச்சு அவரை வெட்டி கொன்று விடுகிறார்கள். கொன்ற உடனே பயங்கரமான மதீனாவில் குழப்பம் ஏற்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாலாவதாக ஜனாதிபதியாக வர்றாங்க. அவங்க கொல்லப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக வர்றாங்க. இப்படி வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கொண்டு விட்டாரு என்று ஒரு வதந்தியை கிளப்புகிறார்கள். உஸ்மான் கொல்லப்பட்ட பிறகு அலி ஜனாதிபதியாக வந்ததுனால என்ன மாதிரி பரப்புறாங்க நயவஞ்சகர்கள், உஸ்மானை கொலை செஞ்சதில் அலிக்கு ரோல் உண்டு, அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. இன்னும் சில பேர் 3 கருத்து. ஒரு கருத்து அலி தான் திட்டம் போட்டு கொலை பண்ணாரு என்ற மாதிரி ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை பண்ணியவர்கள் மதீனாவில் இருந்தும் கூட அவர்களை இவர் கைது செய்யலை, அவர்கள் நடவடிக்கை எடுக்கலை, அவர்கள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுற அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்களும் மற்ற மனைவிமார்களும் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க. மதீனாவில் அவங்க இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படக்கூடிய நேரத்தில்
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எங்கே இல்லை, மதீனாவில் இருக்க கிடையாது, ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் கொல்லப்படுறாரு. அப்போ ஹஜ்ஜில் வச்சு இதை கேள்விப்படுறாங்க. ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி உஸ்மானை வந்து கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணவர்களை வந்து அலி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு என்ற தூரத்தில் உள்ள செய்தி தானே, இந்த மாதிரி தகவல் தொடர்புலாம் கிடையாது, பரவுது, வதந்திகள் பரவுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா நாயி இந்த மாதிரி உஸ்மான் அவர் அப்பாய் மாதிரி ஆள், இந்த அப்பாய் மாதிரி ஆளாக இருந்ததுனால தான் அவ்வளோ பண்ணிவிட்டாங்க. ஒரு சரியான ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. அவர் வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு வந்து அவர் நல்ல மனுஷனாக இருந்தாலும் நிர்வாகத்துக்குன்னு சில தந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுகெல்லாம் கொஞ்சம் தெரியாத ஒரு ஆளாக இருந்தார். அதனால தான் வீட்டுக்குள்ளே அவரை ஜனாதிபதியை சிறை வைக்க முடிஞ்சது, கொல்லவும் முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி ஒரு அப்ராணி மனுஷனை போட்டு கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவங்கள வந்து தண்டிக்கணும், இல்லை என்று சொன்னால் அதுக்கு நம்ம நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அந்த மக்காவில் இருந்து கொண்டே அவங்க படை திரட்டுறாங்க. அவங்களே என்ன செய்கிறாங்க, மக்களை படை திரட்டி இதை விடக்கூடாது, நம்ம நியாயம் கேட்டாகணும்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய போர்க்களத்துக்கு தயாராகிற மாதிரி படைகள் எல்லாம் பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் அதில் சேர்றாங்க. அதாவது சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட பல சகாபாக்கள் இந்த ஆயிஷா நாயோட என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்துக்கு போவதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி அவங்கள யுத்தத்துக்கு வர அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யுத்தம் அவர் எதிர்கொள்ளணும்ல, இவங்க படையும் அவங்க படையும் மோதி அந்த மோதல்ல வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வெற்றி பெறாங்க. ஆயிஷா நாயுடைய படை வந்து தோற்று விடுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதை வெற்றி பெற்றாங்க. ஆயிஷா நாயகி வந்து கைது செய்ய அவங்க ஒட்டகத்தினுடைய காலை வெட்டி, அதனால தான் ஒட்டக போர்னதுக்கு பேர். ஆயிஷா நாயகி ஒட்டகத்தில் இருக்கும், ஒட்டகத்தினுடைய காலை வெட்ட சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு சேதம் இல்லாமல் ஒட்டகத்தினுடைய காலை வெட்டணும்னு கீழே விழுந்துடும் இல்லையா, அப்புறம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதனால இதுக்கு பேர் வந்து ஒட்டக போர், ஒட்டகத்தில் இருந்து அவங்க பிடிக்கப்பட்டதுனால இந்த போருக்கு பேர் ஒட்டக போர்னு சொல்றது. அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகர் கண்ணியமாக நடத்தி இவங்க நிலையெல்லாம் புரிய வச்சு, அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி வந்து சாவுற வரைக்கும் தன்னுடைய செயலுக்காக நினைஞ்சிருக்காங்க, வருந்தி அழுது கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். நான் இது செஞ்சிருக்க கூடாது, நான் ஒரு தவறான ஒரு செய்தியின் அடிப்படையில் நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், அலியின் மீது எந்த ஒரு தப்பும் கிடையாது, உஸ்மானுடைய கொலைக்கும் அலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலில் நடத்தப்பட்டுட்டேன்னு பிறகு காலமெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க, மூத்தாவர் வரைக்கும் வருந்தி இருக்கிறார்கள். அதனால வந்து மார்க் அடிப்படையில் பார்த்தாலும் அவர் பக்கம் தான் நியாயம் இருந்தது, ஆயிஷா நாயின் பக்கம் நியாயம் வந்து மார்க் அடிப்படையில் இல்லவே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து நியாயம் நினைச்சுக்கிட்டு தான் சண்டைக்கு போனாங்க. ஆயிஷா நாயுடைய பார்வையில் குழப்பம் உண்டாக்குறதுக்காக போகல, ஒரு கொலைகாரர்களை அவர் பிடிக்காம இருக்கிறாரே, சப்போர்ட் பண்றாரேன்னு ஒரு தகவல் வரும் பொழுது நம்ம அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைத்தார்கள். ஆனால் நியாயம் அவங்க பக்கம் இருக்கலை, நியாயம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் தான் இருந்தது. ஏன்னா அவருக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உஸ்மான் ரலி என்ன சொல்ல போனால் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடியே அலியைத்தான் ஜனாதிபதியாக இருக்க சொல்லி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பிறகு கடைசி அலிட்ட தான் அது வருது. அவர் என்ன பண்ணிட்டாரு, மாட்டேன்றதுனால தான் உஸ்மான் ஜனாதிபதியாக வந்தார். அப்போ இப்படி இவரை கொண்டு விட்டு ஜனாதிபதியாக அவர் ஆசைப்படுவார், அவர் மாட்டேன்னு சொன்னதுனால தான் உஸ்மானே ஜனாதிபதியாக வந்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது என்ன செய்கிறது, ஒரு வதந்தியை பொய் கிளப்புறதுக்காக வேண்டி சொன்ன ஒரு செய்தி தான். ஆனால் இது நன்றாக பரவி முஸ்லீம் சமுதாயம் வந்து இரத்த கலரில் இருந்தாங்க, ஈடுபட்டாங்க. வரலாற்றில் ரொம்ப ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் பெரிய ஒரு கருப்பு அத்தியாயம் என்று சொல்லலாம். இந்த சம்பவங்கள் மாதிரி நடக்காமல் இருந்தால் பெரிய உலக சாம்ராஜ்யமே நம்ம ஆளுகைகளை வந்திருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருந்தது வந்து இந்த சம்பவத்தினாலையும் மாவியாவோடு நடந்த யுத்தத்தினாலையும் இந்த 2 யுத்தங்களினால என்ன செஞ்சு பெரிய பின்னடைவை சந்தித்தது. உண்மை அலியின் பக்கம்தான் இருந்தது, வெற்றியும் அவருக்கு தான் உலகத்தில் கிடைத்தது. தவறு ஆயிஷா நாயை ஒத்துக்கொண்டார்கள் என்பதுதான் அதனுடைய வரலாற்று.